அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெரிய தவறு செய்ய போகிறார். இந்த தவறினால் 2026 சட்டமன்ற தேர்தலில் பேக் ஃபயர் ஆகலாம். அது என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். தமிழகத்தைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை எம்பிகளின் பதவிக்காலம் வருகின்ற ஜூலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் காலியாகும் அந்த 6 இடங்களுக்கான தேர்தலை அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். அதன்படி வரும் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. திமுக தரப்பில் வழக்கறிஞர் வில்சன், சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம், கவிஞர் சல்மான் ஆகியோர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு சீட்டை ஒதுக்கியுள்ளது அறிவாலயம். அந்த ஒரு சீட்டில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் போட்டியிடுவார் என அக்கட்சியின் நிர்வாக குழுவினர் முடிவெடுத்திருக்கின்றனர். மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேலைகளில் திமுக தரப்பு மும்முரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் அதிமுகவின் வேட்பாளர்கள் யார் வெற்றி பெற என்ன வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது என்ற கேள்வியுடன் அக்கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒரு எம்பி சீட்டில் வெற்றி பெற 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அதன்படி பார்த்தால் 2 எம்பிகளை தேர்வு செய்ய அதிமுகவிற்கு 68 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. 2021 சட்டமன்ற தேர்தலில் கேவி குப்பத்தில் இரட்டை இலை வெற்றி பெற பூவை ஜெகன்மூர்த்தியுடன் சேர்த்து 66 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருக்கின்றனர். இந்த எண்ணிக்கையுடன் கூட்டணி கட்சியான பாஜகவின் 4 எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துவிடும். இதனால் எளிதாக 2 எம்பிகளை மாநிலங்களவைக்கு அதிமுக அனுப்பிவிடலாம். ஆனால் அதில்தான் சிக்கலே இருக்கிறது. ஏற்கனவே பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கின்றனர். அவர்களை அதிமுக எம்எல்ஏக்களாக அங்கீகரிக்க கூடாது என சபாநாயகர் அப்பாவிடம் கடிதம் அளித்திருந்தது. அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பான விவகாரம் சூடுபிடித்த நிலையில் நீதிமன்றத்திலும் OPS உட்பட 3 கட்சியின் எம்எல்ஏக்களாக அங்கீகரிக்க முடியாது என வாதிட்டோம். OPS ஆதரவாளரான உசிலம்பட்டி ஐயப்பன் எங்கள் பக்கம் இல்லை. அப்படி இருந்தாலும் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படவில்லை. அதனால் சட்டமன்ற அதிமுக கொறடா இடும் உத்தரவை அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆக OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கழித்துவிட்டால் அதிமுக உறுப்பினர்களின் பலம் 63ஆக இருக்கிறது. அதோடு பாஜக எம்எல்ஏக்களையும் சேர்த்து கொண்டால் கூட 2 எம்பிகளை வெற்றி பெற வைக்கும் அளவுக்கு கூட எம்பிகள் கிடைக்கவில்லை. அது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் சமீபத்தில் சேலத்தில் நடந்து வந்தது. சட்ட ரீதியாக உள்ள இடர்பாடுகள் விவாதிக்கப்பட்டன. அப்போது நாம் அளித்த கடிதத்தை சபாநாயகர் வாங்கி வைத்துக் கொண்டாரை தவிர எந்த முடிவையும் எடுக்கவில்லை. OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஆகியோரை கட்சி சாரா உறுப்பினர்களாக அறிவிக்கவில்லை. சட்டப்பேரவை விதிகளின்படி பார்த்தால் அவர்கள் 3 பேருமே இன்று வரை அதிமுக எம்எல்ஏக்களாகத்தான் தொடர்கின்றார்கள். ஆகவே அதிமுக கொறடா வேலுமணியிடும் உத்தரவிற்கு அவர்கள் 3வருமே கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். நமது எம்எல்ஏக்களின் பலம் 66ஆகவே தொடர்கிறது என வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்துரைத்திருக்கின்றனர். அதன் பின்னர்தான் 2 வேட்பாளர்களுக்கான பரிசீலனையிலேயே தீவிரமாக இறங்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த முறை CV சண்முகத்திற்கு மாநிலங்களவை எம்பி சீட்டு அளித்த போது தனக்கு வாய்ப்பை எதிர்பார்த்தார் ஜெயக்குமார். ஆனால் குறுக்கே புகுந்து தன்னுடைய ஆதரவாளரான முதுகுளத்தூர் தருமருக்கு சீட்டு பெற்றுக் கொடுத்து விட்டார் OPS. அதன் தொடர்ச்சியாக பெரும் கலவரமே வெடித்திருக்கிறது. OPS உட்பட பலரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த முறையும் தனக்கு சீட்டு எதிர்பார்த்திருக்கிறார் ஜெயக்குமார். அவர் எம்பிக்கு ஆசைப்படுவதற்கு காரணம் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துவிட்டால் ராயபுரம் தொகுதியில் 40,000 சிறுபான்மை சமூக வாக்குகள் அதிமுகவிற்கு விழாமல் போகலாம். ஆகவே என்னை எம்பியாக்கி விடுங்கள் என கட்சி மேலிடத்திடம் கேட்டிருக்கிறார். அவர் எதிர்பார்த்த மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் எதிர்பார்ப்பதால் தான் ஜெயக்குமாரை எம்பியாக்கி டெல்லிக்கு பார்சல் செய்ய மேலிடமும் ஆலோசித்திருக்கிறது. 2 எம்பி சீட்டு அதிமுகவின் அம்மா பேரவை இணை செயலாளரான சதன் பிரபாகருக்கு வழங்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகின்றனர். முன்னாள் எம்பி நிறைகுளத்தானின் மகனான சதன் பிரபாகரன் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாரின் தீவிரமான ஆதரவாளர். அந்த வழியில்தான் கட்சி மேலிடத்தையும் நெருங்கியிருக்கிறார் சதன் பிரபாகர்.
இதனால் தென் மாவட்டங்களில் பள்ளர் சமூக வாக்குகளை ஒருங்கிணைப்பதற்கு சதன் பிரபாகரனை பயன்படுத்திக் கொள்ளலாம் என உதயகுமார் கொடுத்த ஐடியாவை தீவிரமாக பரிசீலிக்கிறது மேலிடம். இதற்கிடையே பாமக, தேமுதிக, பாஜக தரப்புகளிடம் இருந்து எங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்க வேண்டும் என ஆளுக்கு பேச்சு நடத்தினர். அதை எடப்பாடி பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்றார். ஜெயக்குமாரை எம்பி ஆக்குவதில்தான் சிக்கலை இருக்கிறது. அவரை எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்பினால் இதை திமுக வேறு விதமாக கையாள தயாராக இருக்கிறது. அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றுவிடும் என்பதால் தான் ஜெயக்குமாரை எம்பியாக்கி டெல்லிக்கு அனுப்புகிறது என்று பிரச்சாரம் செய்யும். இது அதிமுகவிற்கு பேக் ஃபயர் ஆகலாம். சட்டமன்ற தேர்தலில் இதில் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட இருக்கும் எடப்பாடி மாநிலங்களவை எம்பி தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து அவர்களுடன் ஆலோசிக்க இருக்கிறார். ஜூன் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருப்பதால் இந்த கூட்டத்தின் முடிவில் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகலாம் என்கின்றார்கள் இலை கட்சி வட்டாரத்தில்.